விவேகானந்தருடைய அறிவுரையில் லட்சியம் ஒன்றும் இல்லாமல் வாழ்பவன் 50,000 தவறுகள் செய்வான் என்று நான் உறுதியாக சொல்வேன். எனவே உயர்ந்த ஒரு லட்சியம் கொண்டிருப்பது நல்லது. மரணம் வருவதோ உறுதி, ஆனால் இறப்பதற்கு என்று மேலான ஒரு லட்சியத்தை கொண்டிரு. மேலான ஒரு குறிக்கோளுக்காக வாழ்ந்து வாழ்ந்து இறந்து போவது மிகவும் சிறந்தது. பெயர், புகழ், மற்றவர்களை அடக்கி ஆளுதல், இந்த ஆசைகள் இல்லாமல் நாம் வேலை செய்வோம். தடைகள் இல்லாமல் பெரிய காரியங்கள் எப்போதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? போதிய அளவு அவகாசம், பொறுமை, உறுதியான சங்கல்பம் ஆகியவைதான் வெற்றியை கொடுக்கும். இரும்பு போன்ற உறுதியான சங்கல்பங்களும் இதயங்களும் தான் நமக்கு இருக்க வேண்டும். உறுதியுடன் நில்லுங்கள். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகியவை எல்லா தடைகளையும் தாண்டி விடுகின்றன. பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் மெதுவாகவே நடைபெறும். தைரியத்துடன் வேலை செய்து கொண்டே போ. பொறுமையோடும் உறுதியோடும் வேலை செய்வதுதான் வெற்றிக்குரிய ஒரே வழி. சத்தமா, கீழ்ப்படிய தெரிந்தவனுக்குத்தான் கட்டளையிடவும் தெரியும். முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்.